ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 28ஆம் தேதி மே 11 ஞாயிற்றுக்கிழமை ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குரு பயிற்சி ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகி எந்த ராசிக்கு நற்பலன்களை செய்வார் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். முதல் ராசியாக மேச ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு மாறுகிறார் குரு. இது மறைவு ஸ்தானமும் கூட. இது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் குரு 7ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பார். 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 3 ஸ்தானங்களும் வலுப்பெறுகிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்ன மாதிரி உங்களுக்கு குரு பார்வை நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கும், உத்தியோகத்தின் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும், பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும், பணவரவு சீராக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த கல்யாணம் முடியும் பருவத்தில் இருக்கும் ஆண் பெண் இருவலருக்குமே திருமண வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா மேசராசி பூராமே நிறையா பேர் இந்த கல்யாணம் முடியாதவங்க பூரா நிறையா பேர் இருக்கிறாங்க. இந்த முடியாத தம்பதிகள் இன்னமும் 2ல் குரு நடக்கலை அப்படிங்கிறவங்க பூராமே இந்த 3ஆம் இடத்து குரு அவ்வளோ வலு பெறுவதால் ஒரு சுப வீட்டில் இருப்பதால் நல்ல நன்மைகள் நடக்கும். முதல் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பால் திருமணம் வரன் வீடு தேடி வரும், வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆளுங்க மூலியமாக அவங்களுக்கு தகவல் வரும், நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவங்கள நல்லா அரசு காரியங்களில் இருப்பவங்கள அரசு துறையில் எந்த துறையை சார்ந்தாலும் நன்மைகளை அளிக்கும். உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது, உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் வெளியூர் சென்று வெளிநாடு படிக்கக்கூடியது, வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு நல்ல உத்தியோகத்தில் நல்ல உயர் பதவி அடையக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். இந்த குரு பயிற்சி அனைத்து துறையிலையுமே நல்லாயிருக்கும். அதுபோக ரியல் எஸ்டேட்டு, கட்டட கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டதுங்க, புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைப்பவர்கள் புறமே தொழில் தொடங்கலாம். அதுக்குண்டான வாய்ப்புகள் வீடு தேடி வரும். இல்லை அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு உறவுகள் மூலியமோ அல்லது நண்பர்கள் மூலியமோ ஏற்படும். இந்த மாதிரி அமைப்புகள் புறாமே இந்த குரு பயிற்சி என்பது பயிற்சியாகி அக்டோபர் 8 வரை அங்கே இருப்பார். அதுக்கப்புறம் அதிசார வக்கரத்துக்கு போவார். அதிசார வக்கரத்துக்கு போய் மார்கழி 2ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருப்பார். அப்போவும் நல்ல பலன் தான் செய்வார். 4ஆம் இடத்துல போனாலும் உங்களுக்கு அந்த உடைய அமைப்புகள் நல்லாயிருக்கும். வீடு வாசல் இடம் பொருள் வாங்கக்கூடியது, கட்டட சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவருக்கு நல்லா உயர்வை கொடுக்கும். புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு பிரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். கணவன் மனைவி நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். ஏற்கனவே கல்யாணம் முடிந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். இந்த குரு பயிற்சி வெகு சிறப்பான ஒரு காலமாக அமையும். அதற்கு மாறாக உங்களுக்கு அடுத்து ராகு எதுவும் நல்லா இருக்குது, சனியும் நல்லா இருக்கிறாரு, ராகு 11 இருக்கார், சனி 11 இருக்கார். அப்படிங்கும்போது இரும்பு சம்மந்தப்பட்டது, உருக்காலை சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு, ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு, விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். அப்படிங்கும்போது இந்த குரு பயிற்சி மொத்தத்தில் ஒரு சிறப்பான பலனாக மேசராசிக்காரர்களுக்கு அமைப்பு நல்லா இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடும், சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணுங்கள். வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.